ஹலோ, வெல்கம் எவ்ரிபடி. ஓகே, இன்னைக்கு ஒரு டாபிக் பார்ப்போம். டாபிக் என்னன்னா, ஒய் ஷுட் பி மேரி? ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ எதுக்கு திருமணம் செஞ்சுக்கணும், இதுதான் கேள்வி. ஓகே, இப்போ நிறைய ஓடிட்டு இருக்குது. என்ன சொல்றது, நான் வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு ஒரு சிலர் இருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் குழந்தை பெற்றுக்க மாட்டேன், அதாவது என்னது டிங்கு, டபுள் இன்கம், நோ கிட்ஸு, இந்த மாதிரிலாம் ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் சரியா தவறா அப்படின்றது வந்து அவரவரோட மனநிலைமையை பொறுத்தது, அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனை பொறுத்தது. பட் ஜென்ரலாக நாமும் கட்டாயமாக ஒரு தனி மனிதன் திருமணம் பண்ணிக்கிறோம். ஏன்னா பல காரணங்கள் இருக்குது, ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு எமோஷனல் வெல்பீயிங். நமக்கு வந்து வாழ்க்கைன்றது மேடு பள்ளம் நிறைந்த ஒரு பயணம் இல்லையா? ஸோ நம்மளோட சுக துக்கங்களில் பகிர்ந்துக்கிறதுக்கு, ஹாப்பியாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிட்டா ஹாப்பினஸ், ஷேர் இஸ் யூனோ என்ன சொல்லுவாங்க, ஹாப்பினஸ் ஷேர் பண்ணிட்டா அது பன்மடங்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நம்ம ஹாப்பினஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும், பர்டிகுலர்லி நம்ம பிரேக் டவுன் சம்டைம் ஒரு ஃபெயிலியர் நடக்குது, ஒரு ஒரு வெஞ்சர் பண்ணுறோம், அதில் வந்து ஃபெயிலியர் நடக்குது, அதில் வந்து நம்மளால் மீண்டு வரணும்னா யாராவது ஒரு எமோஷனல் சப்போர்ட் இருந்தால் அது அந்த ஃபெயிலியர்லேருந்து ஈஸியாக வெளியே வரணும். நமக்கு பெஸ்ட் சப்போர்ட் கொடுக்கறது யார் அப்படின்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்பவுஸ் இல்லையா? ஸோ நமக்கு எமோஷனல் ரெகுலேஷனுக்கு இட் இஸ் இம்பார்ட்டன்ட். மேரேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எமோஷனல் ரெகுலேஷன். ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட எமோஷனல் வெல்பீயிங். ஸோ எல்லா ஒரு தாய் தந்தைக்கும் அவங்களோட குழந்தைங்களை பெருசானதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு திருமணம் பண்ணி அவங்க லைஃப்பை செட்டில் பண்ணிடணும் அப்படின்றது தான் ஒரு பெரிய இன்டென்ஷன் இருக்கு இல்லையா? நமக்கு அவங்கள நம்ம போயிடுவோம், நம்ம போனதுக்கப்புறம் அவங்கள யார் பார்த்துப்பா அப்படின்ற ஒரு கவலை இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம அவங்கள வந்து திருமணம், ஒரு நல்ல பையனையோ பொண்ணையோ பார்த்து திருமணம் பண்ணி வச்சிட்டோம்னா நிம்மதியாக அவங்க இருப்பாங்க, சரியா? ஸோ அவங்களோட எமோஷனல் வெல்பீயிங் அதுக்காக வேண்டியாவது கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு தெரியும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சிலர் இருக்காங்க, தே ஆர் அன்மேரிட். அவங்களுக்கு ஏன் மேரேஜ் நடக்கலை, ஏன் அவங்க பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுக்கு வந்து சில காரணங்கள் சொல்றாங்க. அது நியாயமா இருக்கலாம். பட் அவங்களோட பேரண்ட்ஸோட மனநிலைமை பத்தி யோசிச்சு பார்த்தா அவங்க இன்னைக்குமே வந்து ஒரு நிம்மதியற்ற நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ என் பையன் கல்யாணம் பண்ணிக்கல, என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கல, நான் வந்து நிம்மதியாவே இல்லை. ஒரு காலகட்டத்துக்கு மேல அவங்க 50-60 வருஷத்துல அவங்க பசங்க கல்யாண வயசு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் தள்ளி போய்கிட்டே இருந்தா அவங்களுக்கு மன நிம்மதி காலி. திருமணம், அவங்க குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு வந்து மன நிம்மதியே இருக்காது. இது 2. 3வது, நம்மளோட ஒரு தனி மனிதனோட பிசிக்கல் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம் மேரேஜ். ஏன்னா வந்து நமக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு நம்மளை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறது நம்ம ஸ்பவுஸ் தான். நம்ம பேரண்ட்ஸ் வந்து லைஃப் லாங்கா அவங்க நம்ம ஓல்டேஜ், நம்மளோட ஓல்டேஜ்ல அவங்க உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அஃப்கோர்ஸ் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் யாரு வாழ்க்கையிலே லக்கினா, ஒரு மனிதன் அவனுக்கு 50-60 வயசு 70 வயசு ஆகிறப்பவும் அவனோட தாய் தந்தை, அவங்களோட ஒரு பெண்ணோட தாய் தந்தை உயிரோட இருந்தா அவங்க தான் மோஸ்ட் லக்கி என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ பிசிக்கல் ஹெல்த் வந்து, நம்மளோட பிசிக்கல் ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஸ்பவுஸ் வந்து பயங்கரமா உதவியா இருப்பாங்க. ஸோ இது ஒன்று. இன்னொன்று, நம்மளோட மென்டல் ஹெல்த்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ அகைன் நான் சொன்ன மாதிரி ஃபெயிலியர் ஆகிட்டோம், நம்ம ஈஸியாக வந்து தனி மனிதனாக இருந்தால் டிப்ரெஷனுக்கு, ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து ஈஸியாக அதுக்குள்ளே போயிடலாம். இதுவே நம்ம ஒரு ஸ்பவுஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு பக்கபலமாக இருப்பாங்க. பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம், இது ஃபெயிலியர் ஆனால் என்ன, நெக்ஸ்ட் இதில் பார்த்துக்கலாம் அப்படின்ற சப்போர்ட்டு நம்ம ஸ்பவுஸ் கொடுக்குறப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, டிப்ரெஷன்ல இருந்தெல்லாம் ஈஸியாக வெளியே வரலாம்.
ஸோ பெட்டர் மென்டல் ஹெல்த், குட் மேரேஜஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மத்தியில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்ற மேரேஜஸ்ல தி மென்டல் ஹெல்த் ஆஃப் தி போத் தி கப்புள்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு ரிசர்ச் கூட சொல்லுது. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ். நல்ல மேரேஜஸ்ல கம்பேர்ட் டு சிங்கிள் பர்சன், அண்டர்ஸ்டாண்டிங் மேரேஜஸ்ல ஹாப்பினஸ் கோஷன்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ரிசர்ச் சொல்லுது. ஸோ ராதர் தென் யூனோ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் நான் படித்தேன், அதில் மேரேஜ் இஸ் லைக் அ பப்ளிக் டாய்லெட், த ஒன் ஹூ இஸ் வெயிட்டிங் அவுட் சைட் காண்ட் வெயிட் டு கெட் இன்சைட், the one who is inside the toilet can't wait to get out. ஸோ தமிழில் சொல்லணும்னா, யாரு வந்து பப்ளிக் டாய்லெட்டை பற்றி சொல்லணும்னா, வெளியே இருக்கிறவங்க எப்படா உள்ளே போவோம் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. உள்ளே இருக்கிறவங்க எப்பா ஸ்மெல்லு தாங்க முடியலடா, எப்படா வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிறவங்க வெளியே வரதுக்கு காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தேன். அது வந்து ஒரு ஜோக்கு தான், அதை நம்ம ஜோக்காக தான் எடுத்துக்கணும். ஆக்சுவலாக அதுதான் உண்மை. உண்மையான நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் மேரேஜஸ் வந்து சொர்க்கம், அது டாய்லெட் கிடையாது. ஸோ அது வந்து சரியான புரிதல் இல்லாமல் கணவன் மனைவி மத்தியில் புரிதல் இல்லாமல் வாழ்றாங்க இல்லையா, அவங்களோட வாழ்க்கை தான் அந்த பப்ளிக் டாய்லெட் மாதிரி. ஸோ அவங்களுமே சரியான புரிதலோட அவங்களோட வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்க முடியும். ஸோ இது ஒரு ரீசன். ஹாப்பினஸும் வந்து அதிகமாக இருக்குன்னு ஸ்டடீஸும் சொல்லுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சோஷியல் சப்போர்ட்டு. நம்ம கல்யாணம் ஆனதுக்கு பிறகு நம்மளோட ஃபேமிலி வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடுது. நம்ம மனைவியோட அப்பா அம்மா, அதாவது நம்ம இன்லாஸு, நம்ம கணவனோட அப்பா அம்மா, அவங்க இன்லாஸ் எல்லாமே வந்து இப்போ நமக்கு ஃபேமிலி ஆயிடுறாங்க. ஸோ நமக்கு பல்வேறு காலகட்டத்தில் அவங்களோட உதவி வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் வந்து மேரீடு அண்ட் they are both working அப்படின்னா, குழந்தை பிறந்துருச்சு, அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு இன்லாஸ் தான் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க இல்லைன்னா அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து பயங்கர சிரமமாயிடும். இப்போ எனக்கே என் மனைவி வந்து அவங்களும் டாக்டர் தான், நானும் டாக்டரு, நாங்கள் 2 பேருமே வந்து ஒர்க்கிங்கு. எங்கள் மாமனார் மாமியார் இல்லை அப்படின்னா என்னோட பொண்ணை நாங்கள் வளர்த்த பயங்கர சிரமப்பட்டிருக்கோம். இன்னைக்குமே அவங்க வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு எங்களுக்கு இருக்காங்க. ஸோ அந்த சோஷியல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம குழந்தை வளர்ப்பில் மட்டும் கிடையாது, பல்வேறு சுச்சுவேஷன்ஸில் அவங்களோட சோஷியல் சப்போர்ட் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. மேரேஜ் ஆனிச்சுன்னா வந்து ஆட்டோமேட்டிக்லி யூ வில் பிகம் ரெஸ்பான்சிபிள். வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் சேவ் பண்ணல, இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா, மேரேஜ் ஆனதுக்கு பிற்பாடு உங்களோட கணவனோ மனைவியோ வந்து கட்டாயமாக வந்து நம்ம இப்போ வீடு கட்டணும், குழந்தைங்களுக்கு படிப்புக்கு வேணும், இந்த மாதிரி சிந்தனைகள் ஆட்டோமேட்டிக்காக அதை நோக்கி நம்ம நகர்ந்துடும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து சரியாக சேவ் பண்ணல, இன்வெஸ்ட் பண்ணல, எந்த ஒரு இதுவும் பண்ணல அப்படின்னா கூட திருமணம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேரேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் க்ரோத்து வந்து வி ஆர் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இம்மெச்சூராக தான் இருக்காங்க. நம்ம அப்பா அம்மா வந்து பயங்கர மெச்சூராக இருந்தாங்க. நம்ம வந்து ஓகே அவங்களோட வந்து ஒரு படி கீழே இருந்தாலும் மெச்சூரிட்டி லெவல் வந்து நமக்கு இருந்தது நம்ம ஜென்ரேஷனுக்கு. இப்போ கரண்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து ஐம் சாரி டு சே மெச்சூரிட்டி லெவல் கம்மியாக தான் இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ தட் இஸ் அ பிக் ப்ராப்ளம். இப்போ எப்படி பர்சனல் குரோத்துக்கு உதவுதுன்னா, நம்மகிட்ட இருக்கிற நிறை குறைகளை நம்ம ஸ்பௌஸ் சுட்டி காட்டுறது மூலமா நம்ம வந்து அந்த குறைகளை எல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சாப்பிட்டுட்டு பிளேட்டை தூக்கி அப்படியே சிங்கில் போட்டு போயிடுவேன் அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்படின்னா இப்போ ஒய்ஃப் வந்து எங்க சாப்பிட்டுட்டு இந்த இதை கழுவி வைங்கன்னா அது வந்து ஒரு இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் அ பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட். நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா ஓகே கரெக்டாக அவங்க சொல்றது அப்படின்னு அதை உணர்ந்து நீங்கள் சாப்பிட்ட பிளேட்டை நீங்களே இது பண்ணி வச்சிங்கன்னா, கழுவி வச்சிங்கன்னா
தட் இஸ் அ பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி பல நிறை குறைகள் வந்து நம்ம கணவன் மனைவி மத்தியில ஷேர் பண்ணிக்கிறது, சுட்டி காட்டுறது மூலமா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சுட்டி காட்டுறது குறை சொல்றதுக்காக கிடையாது. இந்த சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்கு, எல்லாத்துக்கிட்டும் குறைகள் நிறைகள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சின்ன சின்ன குறைகள்லாம் வந்து நம்ம நம்ம ஸ்பௌஸ் சுட்டி காட்டுறது மூலமா அதை நம்ம நிவர்த்தி செஞ்சுக்கலாம். ஸோ இது பர்சனல் குரோத்துக்கும் உதவும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து லெகசி. நீங்க என்ன விட்டுட்டு போக போறீங்க, உங்க இந்த உலகத்துக்கு என்ன விட்டுட்டு போறீங்க? இந்த ஹியூமன் ஆர் எனி லிவிங் ஆர்கனிசம் பர்பஸே வந்துட்டு என்ன சொல்றது, அவங்க சந்ததியை உருவாக்கிட்டு போறது தான் இல்லையா? ஸோ லீகலி அது நம்ம கண்ட்ரியில பேசுவோம், ஃபாரின்ல எல்லாம் டிஃப்ரெண்ட். நம்ம கண்ட்ரியில வந்து என்னது, ஒரு திருமணம் ஆனாதான் வந்து நம்ம லீகலி வந்து சன்னோ டாட்டரோ வந்து தேர் எலிஜிபிள் ஃபார் ஆல் தி ப்ராப்பர்ட்டி பெனிஃபிட்ஸ் அண்ட் ஆல் இல்லையா? ஸோ நம்ம சந்ததியை உருவாக்கத்துக்கு மனித குலம் அனைத்து உயிர்களின் தேவையே அடுத்த சந்ததியை உருவாக்குறது தான் இல்லையா? ஸோ நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் வந்து குழந்தை பெற்றுக்க மாட்டேன் இப்படின்ற இருந்தா எப்படி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உருவாகும்? எல்லாருமே அதே மாதிரி நினைச்சா எப்படி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உருவாகும்? இது ஒண்ணு, உங்களோட லெகசி. நீங்க அடுத்த சந்ததியை உருவாக்கிட்டு போறீங்க, சரியா? ஸோ சில அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அனிமல்ஸ், பிளான்ஸ், இன்செக்ட்ஸ், இதெல்லாம் வந்து ப்ரேயிங் மேண்டிஸ்ன்னு நினைக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள். அது வந்து இனச்சேர்க்கையின் போது அது ஃபீமேல் வந்து மேல சாப்பிட்ரும். ஆஃப்டர் அது ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம், கலவியில ஈடுபட்டதுக்கு அப்புறம் மேல வந்து காலி, அது செத்துரும், ஃபீமேல் சாப்பிட்ரும். ஸோ தன்னோட சந்ததிய உருவாக்கத்துக்காக உயிரையே கொடுத்து அது வந்து சந்ததி, அடுத்த சந்ததியை உருவாக்குது. ஸோ நம்ம அப்படி ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ நம்ம we can happily create the next generation and we have a responsibility to create next generation. இது ஒன்று, சரியா? ஸோ அதை விட எல்லா ரீசனையும் விட முக்கியமான ரீசன், ஓல்ட் ஏஜ்ல உங்களுக்கு ஒரு சப்போர்ட். மேரேஜ் ஆன பிகினிங்ல 30ஸ்ல 40ஸ்ல 50ஸ்ல கூட உங்களோட என்ன உங்களுக்கு தேவை கிடையாது மேரேஜ் ஆக்சுவலா. ஏன்னா அப்போ உடம்பு நல்லா இருக்கும், வாலிபம் இருக்கும், நீங்க எல்லா வேலைகளையும் நீங்களே செஞ்சுக்கலாம். ஆனா அந்த வயசான காலத்துல உங்களுக்கு உங்க குழந்தைங்கள்லாம் வந்து கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் போயிடுவாங்க ஆக்சுவலா, கல்யாணம் ஆகியிருந்தால். ஸோ உங்களை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஸ்பவுஸ் மட்டும்தான். என்ன நல்லது கெட்டதா இருந்தாலும், ஒரு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, ஒரு எம்ஐ வந்துருச்சு, ஒரு ஃபீவர் வந்துருச்சு, ஒரு சுடுதண்ணி வச்சு கொடுக்கணும்னாலும் பாசத்தோட, உங்க மேரேஜ் வந்து நல்ல மேரேஜா இருந்தா பாசத்தோட பார்த்துக்கிறது உங்க ஸ்பவுஸ் மட்டும்தான். ஸோ வாலிபத்துல வந்து நம்ம திருமணமானதுக்கப்புறம் திமிர்ல, அந்த வாலிப திமிர்ல இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசி நம்ம ஸ்பவுஸை மிஸ்ட்ரீட் பண்ணிட்டு என்னடா பண்றது, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணவனோ மனைவியோ நம்ம கூட வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயசான காலத்துல உங்களுக்கு அந்த கேர் கிடைக்காது. உங்களுக்கு இவன் எப்படா போவான், இந்த அம்மா எப்படா போவோம், நம்மளை உயிரிட்டு இருக்காங்க அப்படிதான் தோணுமா இல்லையா? நீங்க அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க திருமணமான நாள்ல இருந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா உங்க ஸ்பவுஸ் கூட நடந்துக்கணும். நீங்க லவ் பண்ணுங்கன்னு கூட நான் சொல்லலை, ரெஸ்பெக்ட் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா லவ் வந்து ஒரு பை ப்ராடக்டா வந்துடும், சரியா? ஸோ நீங்க திருமணமான நாள்ல இருந்து அந்த 20-30 வருஷம் எப்படி வந்து உங்க கணவன் மனைவிய நல்ல முறையில ட்ரீட் பண்ணி வாழ்றீங்களோ, அப்படி வாழ்ந்தீங்கன்னா வயசான காலத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் கண்ணிமைக்காம வந்து கண்ணுங்கருத்துமா அவங்கள பார்த்துப்பாங்க. நான் வந்து பார்த்துருக்கேன், நான் எங்க அப்பா எங்க அம்மா என்னோட ஃபேமிலியில பார்த்துருக்கேன், இன்னும் நிறைய ஃபேமிலிஸ்ல நான் பார்த்துருக்கேன். எங்க அம்மா அன்பார்ச்சுனேட்லி சி பாஸ்ட் அவே டியூ டு கேன்சர். டெர்மினல் ஸ்டேஜ்ல எங்க அப்பா வந்து கண்ணிமைக்காம 1-2க்கெல்லாம் கிளீன் பண்ணி மூக்க கூட பத்த மாட்டார், அவ்வளோ கண்ணுங்கருத்துமா பார்த்துட்டார். ஸோ அது எதனால பாசிபிள்னா, அது வந்து நம்ம நல்லபடியா வந்து அவங்களோட கல்யாண நாட்கள்ல இருந்து மரியாதையா அவங்கள ட்ரீட் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களோட வாழ்ந்தா நமக்கு நல்லபடியான ஒரு ஸ்ட்ராங்கான பிசிக்கல், மென்டல், எமோஷனல் சப்போர்ட் எல்லாமே வயசான காலத்துல அவங்க மூலமா நமக்கு, நம்ம ஸ்போர்ட்ஸ் மூலமா நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் உண்மையான ரீசன், ஆக்சுவலா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு. உங்களுக்கு வயசான காலத்துல உங்களை பார்த்துக்கிறதுக்கு
உங்களுக்கு ஒரு சப்போர்ட். அதுக்கு நீங்கள் திருமணமான நாள்லேருந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக உங்கள் ஸ்பௌஸை நீங்கள் ட்ரீட் பண்ணணும். லவ்வெல்லாம் வேண்டவே வேணாங்க, நான் லவ் பண்ணவே சொல்லவே இல்லை. சக மனிதனை நீங்கள் ஒரு ஹியூமன் பீயிங்காக அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் அவங்கள நடத்துனீங்கன்னா கட்டாயமாக அவங்க உங்களோட ஸ்பௌஸை உங்களுக்கு உற்ற துணியாக வயசான காலத்துக்கு இருப்பாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் தான் ரீசன். இன்னுமே நிறைய ரீசன்லாம் இருக்குது. ஸோ இதில் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் டு மேரி. ஏன் நீங்கள் வந்து ஒரு தனி மனிதன் ஏன் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கானது. ஸோ இன்னும் அடுத்த வீடியோவில் நல்ல திருமண தீர்வோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அண்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் வெங்கி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. ஓகே, தேங்க்யூ. See you later. Bye.